நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். பிகிலு மண்ண பிகில் அடிச்சுனே இன்னைக்கு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிகில் அடிச்சுட்டு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். பிகில் புரட்சியாம். இந்த மாதிரி புரட்சி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பிகில் புரட்சி, அதாவது விசில் புரட்சி, மடக்கூதி புரட்சி, அதானே தமிழ்ல அதுக்கு பேரு. மடக்கூதி புரட்சி, விசில் புரட்சி, பிகில் புரட்சி. அந்த பிகில் கூட ஒரு படம் வச்சுல, ஏதோ ஒண்ணு பிகில் புரட்சி ஆரம்பிச்சிட்டான் பெரம்பூர்ல. நான் ஒன்னு சொல்லிட்டேன், இந்த பதிவு எதுக்கு தெரியுமா? நான் விஜய் சொல்றேன். விஜய் கொஞ்சம் வித்தியாசமா திட்டுப்பாயங்கள. ஒரே மாதிரி சொல்றேடா, கொஞ்சம் வித்தியாசமா திட்டு. ஒரே தீய சக்தி டிவிகேவா டிஎம்கேவா தீய சக்தி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இல்ல, போதை கலாச்சாரம், குடும்பம் கொள்ளடிக்குது. என்னைக்கு நீ மேடை ஏறி ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரா நீ மாறி, நீ தலைவர் இல்லை என்னைக்குமே, என்ன பொறுத்தவரை நீ பிள்ளைக்கா பையன் தான். அதான் நீ தான் விசில் அடிக்கிறான். என்ன சொல்றது, அது ஊதான் ஊதுற, அந்த மடக்கூதியத்தை ஊத, அது என்னத்துக்கு வாயில உஃப்ன்றான் ஜனங்களை பார்த்து. நான் உனக்கு என்ன சொல்லி தரேன்னா, திட்டத்தே திட்டுறியே, அதையே திருப்பி சொல்ற. கேட்டு எங்களுக்கே தீட்டி போச்சு. இப்ப விஜய்க்கு ஒரு பதிவு போடுவோன்றாங்க யூடியூப் சேனல்ல. யோ அது முன்னே பேச அதே எடுத்து போட்டுறியா? ஏங்க அது பழிசுங்க. யோ அவன் எப்பவுமே தினம் அதான் பேசுறான். தீய சக்தி என்றான். போட்டி யாருக்கு? டிவிக்கே டிஎம்கேன்றான். சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் பலாத்காரம், அப்புறம் என்ன சொல்றான், போதை கலாச்சாரம்ன்றான், குடும்பம் கொள்ளடிக்குதுன்றான், ஊழல்ன்றான். இதோட வேற எதுவும் பேசலையா? அவன் என்னைக்கு மைக் எடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதான் பேசினுக்கிறான். அதனால தினம் அதுக்கே நான் இங்க இருந்து பதில் சொல்றது. ஒரு வித்தியாசமா திட்டணும். இப்போ ஒரு அரசியல் கட்சி விமர்சனம் பண்ணோம்னா வித்தியாசமா திட்டணும். குடியாத்த குமரனை பாரு, எங்களை யார் எதிர்க்கிறாங்களோ, எடப்பாடி பழனிசாமியா, டாக்டர் அன்புமணியா, வேற யாரு இருக்கிறாங்க அந்த கேங்ல? பிஜேபி சங்கி பசங்களா? அதோ இவன் தற்கூரி விஜய், அங்க மேல அமித்ஷா, நரேந்திர மோடி, இன்னும் யாரா இருக்கிறாங்க? எங்க அக்கா இந்திசை சவுந்தரராஜன், அந்த குரூப்ஸ். இவங்களெல்லாம் திட்டும் போது திட்டினா இருக்குது, அவங்க நம்மள பேசுறாங்க, நம்ம திருப்பி அவங்கள பேசுறோம். அக்கார்டிங் டு தி நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்கள்லாம் என்னுடைய ரியாக்ஷன் இருக்கும். அவ்வளவுதான். நீ டீசெண்டா பேசினா நான் டீசெண்டா பேச போறேன், நீ இன்டீசெண்டா பேசினா நானும் இன்டீசெண்டா பேச போறேன். அவ்வளவுதான். வேற ஒன்றும் என்ன, நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன். இப்போ இந்த விஜய் இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த முன்னால் அந்த வளர்ந்தவன் திருடில் அடைச்சிட்டு ஆதவஜனா தான் அவனை வழி நடத்துறான். எவன் வழி நடத்துறான் பாரு, அப்பா சாமி, எவன் வழி நடத்துறான் பாரு. இப்போ இன்னைக்கு பெரம்பூர்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சான். பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு, நான் பிறந்த வீடு இந்த வீடு உங்கள் விஜய். நேத்து என்ன சொன்ன, நீ வேட்பாளரா? உன்னை நீ வேட்பாளர் அறிவு பண்ண இல்ல, பெரம்பூரில் ஜோசப் விஜய் என்ன, அதை நீ சொல்ல வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கு வந்துடுவோம். நேற்று வேட்பாளர் அறிவும் பண்ண 234 தொகுதிக்கும் நைட்டு கட்சியில சேர்றாங்க. ஏடிஎம்கே சீட் இல்லைன்னு நைட்டு கட்சியில சேர்றோம். காலையில் அவனுக்கு சீட்டு கொடுக்குறோம். திருப்பத்தூர்ல, வந்தவாசியில, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 18-19 பேர் நைட்டு கட்சியில சேர்ந்து காலையில சீட்டு. எல்லாம் ஜோக்கர்லாம் இருக்கிறாங்க. அந்த தாவேகா தமிழக வெட்டு கழக வேட்பாளர் பார்க்கும்போது எல்லாம் ஜோக்கரா இருக்கிறான். டிரைவர் பையனுக்கு ஒரு சீட்டு, டிரைவர் பையனுக்கு சீட் கொடுக்காது நான் சொல்ல வரல, ஆள் இல்லை. டிரைவர் பையனுக்கு சீட் கொடுக்கணும், நம்ம உயிரை காப்பாற்றுறவங்க டிரைவர் கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனா அங்க ஆள் இல்லை. டிரைவர் பையனுக்கு கொடுக்கணும்னு அவன் கொடுக்கல, ஆள் இல்லை. சமையல்காரன் பையனுக்கு சீட்டு, வீடு பெருக்கிறவன் பையனுக்கு சீட்டு, தோட்டக்கார பையனுக்கு சீட்டு, பல அக்யூஸ்ட் இருக்கிறான். அந்த கட்சியில பாடுறா, நேத்து அவன் சீட் அறிவிக்கிறான். நொங்கம்பாக்கம் ஹோட்டல்ல கேவி குப்பம் தொகுதியில வேட்பாளரை மாத்தின. எங்க தொகுதி? கேவி குப்பம் தொகுதி. நான் ஏதோ தொகுதி நினைச்சேன். இன்னைக்குதான் யூடியூப் சேனல்ல சொன்னாங்க, உங்க கேவி குப்ப தொகுதி தான் வேட்பாளர், அவங்கள மாத்த சொல்லி இன்னைக்கு ஒரே கலாட்டாப்பா. எந்த ஊர்ல பார்த்தாலும் ஒரே கலாட்டான்றாங்க. சரி, அது உங்க கட்சி எப்படின்னா நாசமா போ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இவன் அங்க நேற்று வேட்பாளர் அறிவிச்சல்ல, வேட்பாளர் அங்க நீ என்ன வேட்பாளர் உங்கள் விஜய் சொல்லணும். உங்கள் விஜய் வருறான் பாடுற இல்ல, அதுல முதலே பாடி இருக்கணும். உங்கள் ஜோசப் விஜய் வருகிறான். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, இதோ உங்கள் விஜய் என்ற இல்ல, என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களே, இதோ உங்கள் ஜோசப் விஜய். ஏன்டா இத்தனை நாள் சொல்ல?
ஏன் சொல்ல? வேட்பாளர் அறிவிக்கும் போது மட்டும் பெரம்பூர் ஜோசப் விஜய், அதே மாதிரி திருச்சியில கிழக்கு ஜோசப் விஜய். ஏன்னு கேட்டா இதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட பாருங்க. மதத்திலே ஃப்ராட் வேலை பண்றான். இதெல்லாம் யோசிங்க. மதத்திலே ஃப்ராட். இவன மாதிரி ஒரு ஃப்ராட் நம்ம யாரும் பார்த்தது இல்லை. மதத்திலே ஃப்ராட் வேலை பண்றான். பெரம்பூர் வந்துட்டு பட்டியலினத்தின் மக்கள் வாழக்கூடிய பகுதி, கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதனாலே இவன் தன்னை கிறிஸ்தவன் அடையாளப்படுத்திக்கிறான். அதே மாதிரி இவன் போயிட்டு திருச்சி கிழக்குல நிக்கிறான் பாருங்க, அங்கே கிறிஸ்துவ மக்கள் வாழக்கூடிய பகுதி. சோ இவன் தன்னை கிறிஸ்டின் அடையாளம் படுத்திக்கிறான். ஓட்டு போட்டுருவாங்களாம் திருச்சியில. திருச்சி கிழக்கு தொகுதியில இவன் அது கிறிஸ்துவர் தொகுதி, இவனை கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்களாம். கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் சொல்லிச்சான், நீ போய் அங்க நின்னா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்க, நீ போய் பெரம்பூர்ல நின்னா கிறிஸ்தவர் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இவனுக்கு ஏடிஎம்கே இதுல இவனுக்கு சப்போர்ட். இதெல்லாம் நல்லா யோசிங்க. இவனுக்கு கேண்டிடேட் யாருங்க? பெரம்பூர்ல இவனுக்கு ஏடிஎம்கே கூட்டணியில கேண்டிடேட் யாருங்க? இவனுக்கு யாரு கேண்டிடேட்? அவன் ஆளாவே மதிக்காம சொல்றான். எல்லாம் ஒரு கூட்டில வரணும் மாட்டேங்க தான். பிஜேபி கை கூலிங்க தான். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியாக இருந்தாலும், இந்த தற்கூரி விஜயா இருந்தாலும், நீ யாரு கேண்டிடேட்டா பண்ணும்? உனக்கு பவர்ஃபுல் திமுக கோட்டை சென்னை. இந்த உலகத்தில் கடைசி மனிதன் சென்னையில் கடைசி மனிதன் வாழும் வரை என்றைக்கும் சென்னை திமுகவின் கோட்டை, எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கோட்டை, எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கோட்டை. நீ யார போடணும்? பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறான் பெரம்பூர்ல. யாருக்கு? தற்கூரி விஜயத்தை நிக்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஏய், அங்க எங்கடா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி? சென்னையில வன்னியரை நாயக்கர்னு சொல்லுவாங்க. நான் பெரம்பூர் பகுதியில் பல ஆண்டு காலம் இருந்தவாங்க. சின்ன பையனா இருக்கும் போது பெரம்பூர்ல இது வரைக்கும் ஒரு திருமண கூட்டம் மட்டும் இந்த 30 வருஷத்துல 500 திருமண கூட்டம் பேசியிருப்பாங்க. தெருவா பெரம்பூர்ல மட்டும் நான் சொல்றேன். அங்க எங்கடா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி? சென்னையில. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வன்னியர்னா நாயக்கர். சென்னையில் இருக்கிற அத்தனை நாயக்கர்கள் 100%, 70% நாயக்கர்கள். அதாவது எங்க பக்கம் வன்னிய கவுண்டர்வாங்க, தஞ்சாவூர் பக்கம் படையாச்சின்னு சொல்லுவாங்க, அங்க வந்து நாயக்கர்னு சொல்லுவாங்க வன்னியரை. ஆந்திரா பக்கம் ரெட்டியார்னு சொல்லுவாங்க எங்களை. எங்கடாக நான் பெரம்பூர்ல உனக்கு? பெரம்பூர்ல எடுத்துன்னு போய் பாமக எவ்வளவு அழகா காய் நகரத்தில் இருப்பார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சேர்ந்து. என்ன சொல்றது? நமக்கு ஒரு நல்ல பலிகடா சிக்கிருக்கான் டாக்டர் அன்புமணி. இந்த மெடிக்கல் காலேஜ் ஒதுக்குறதுல நிறைய ஊழல் பண்ணிட்டு அவன் மேல கேஸ் இருக்குது. எல்லாமே அதானே பிரச்சனை. ஜெயிலு, தீகார் ஜெயிலு, கோர்ட்டு கேஸ் பையன் தான் அங்க போய் உழுந்து கிடக்குறீங்க. அங்க போடுறான் பாரு பிஎம்கேன்னா அவர் ஈஸியா ஜெயிச்சிருவாராம் விஜய் பெரம்பூர்ல. அங்க திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் ஒருத்தர் இருக்காரு. திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் அங்க ஒருத்தர் இருக்காரு. படிப்படியா மாணவர் அணியிலிருந்து, இளைஞர் அணியிலிருந்து, மாநில இளைஞர் அணி துணை செயலர் இருந்து, மாவட்ட பொறுப்பாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் தளபதி அடையாளம் காட்டப்பட்ட ஆர்டி சேகர் அங்க இருக்கிறாரு. அங்க திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பார். என்னதான் கூட்டத்தை கூட்டினாலும் அங்க ஏடிஎம்கே ஒரு டம்மி கேண்டிடேட் சத்யபாமா, ஒரு டம்மி கேண்டிடேட் பாட்டாளி மக்களத்துல ஒரு டம்மி கேண்டிடேட் ஒரு ஜெயிக்கணுமா. அதே மாதிரி திருச்சியில் ஒரு டம்மி கேண்டிடேட், திருச்சியில ஒரு டம்மி கேண்டிடேட். பேர் சொல்ற மாதிரி ஆளுகள் பேர் சொல்லுவேன். ஏன்னா இங்க அவர் ஜெயிக்கணுமா? ஏன்னா 2 தொகுதியில் நிக்கிற. இன்னைக்கு பெரம்பூரில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிற பிகில் நிக்கிற பிளக்கா பையா, பிகில் பையா, மடக்கூரி பையா விஜயா. ஏ விஜய், விஜய் ஓட்டுக்காக மதத்திலே பிராடுவாளம் செய்கிற ஜோசப் ஸ்டாலின் சொல்லிவிட்டு மதத்திலே ஏமாற்றம் செய்கிற விஜயை கேட்கிறேன், தற்கூரியை கேட்கிறேன். யார் 2 தொகுதி ஜெயிக்கிற நிக்கிற? நீ அவ்வளவு பேர் லீடரா? நீ அவ்வளவு பேர் லீடரா? பெரம்பூர்ல நிப்பாரான், திருச்சி கிழக்கு நிப்பாரான். ஏன்? 1 தோத்துட்டா 1 ஜெயிச்சிருவனா? 1 தோத்துட்டா 1. நீதான் பெரிய சக்தி ஆச்சே, பெரிய மக்கள் சக்தி ஆச்சே. இளைஞர் படை உன் பக்கத்து இருக்குது. எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறானே, எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறானே. அப்புறமா 2 நிக்கிற. எவ்வளவு பெரிய தலைவன், இந்த இனத்தின் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் குளத்தூர்ல மட்டும்தான் இருக்கிறார். குளத்தூர்ல மட்டும்தான் இருக்கிறார். 2 தொகுதியில் நிற்கிறான். 2 ஜெயிச்சு அவங்கிறான் பார். யாரு? அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பாண்டிச்சேரி பிராந்தி சாப்பிடுறேன் அந்த புஷி ஆனந்த. எங்க தலைவர் 4 தொகுதியோட நிற்பாரு. அது லூசுக்கு தெரியல 2 தொகுதி தான் நிக்க முடியும். 4 தொகுதியில் வேணாலும் நிற்பாரு. 2 தொகுதி நின்றா 2மே கிறிஸ்துவ இருக்கிற பகுதியா. அதனால தன்னை ஜோசப் ஸ்டாலின் என்று சொல்கிறார். என்னது ஜோசப் ஸ்டாலின்? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். கிறிஸ்துவர்கள் விஜய் கொண்டு போட்டுருவாங்களா? எல்லாம் நம் மண்ணின் மைந்தர்கள். கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம் மண்ணின் மைந்தர்கள். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவன் போய் நின்று பேசி தான் சொல்றேன். அதே பேசண்டே பேசிட்டு இந்த ஆட்சி அகற்றணும், தூக்கி எறியணும், தூக்கி எறியணும், ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான்.
டேய் அட பாவி மனுஷா தேர்தல் எத்தனை தப்பா பேசக்கூடாதுன்றாங்க. டேய் ஏடா பைத்தியக்காரா, அங்க வயசு பொண்ணுங்க நிக்கிறாங்க, நடுத்தர வயது பெண்கள் நிக்கிறாங்க, வயதான தாய்மார்கள் நிக்கிறாங்க, சின்ன பசங்க நிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து விசில் அடிக்கிறான், பொறுக்கி பைய மாதிரியே விசில் அடிக்கிறான். ஏடா அந்த சின்ன சத்து காட்டலாம் இல்ல, மடக்கூதி எடுத்து காட்டலாம் இல்ல, விசில் அடிச்சுட்டு ஒரு மாற்றத்தை கொடுங்க, தூக்கி எறியுங்க. அப்படியே கோபமா பேசுறாராம், ஒரு கோபம் வருதான். அப்புறம் பார்த்தா அதுவும் சீட் வச்சு தான் படிக்கிறான், 234 தொகுதி நீ பிரச்சாரத்துக்கு போ வா. நான் இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டேன், ஏதோ பேசணும்னா எனக்கா சொல்லி தரணும். நமக்கு இந்த மைக்கு முன்னால் நின்னாலும் சரி, இல்லைன்னா கேமரா முன்னால சோசியல் மீடியாவில் உட்காந்தாலும் சரி, மட்டம் திறந்த வெள்ளம் போல், குற்றாத அருவி போல், வற்றாத ஜீவநதி போல், அலை போல் நமக்கு வந்துனே இருக்கும். நான் இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டா, பேசாத, எங்களை திட்டத்துக்கு உனக்கு என்ன நானே கூட சொல்லித்தரேன். இது யாருன்னா அப்படியே பேசுவாங்களா, குடியாத்துக்கு பேச பத்தியா, நானே உனக்கு புதுசா சொல்லித்தரேன். நீ இதுவே தீய சக்தி என்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற, சாராயத்தை பத்தி பேசுறான். இவனே டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டிலோட மாட்டினான். டெல்லிக்கு போகும்போதே மது பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது விஜய், மது பத்தி எல்லாம் பேசாத. விஸ்கி பாட்டில் போதனை பேசுறல்ல, போதை பத்தி விஸ்கி பாட்டில பத்தி பேசணும்னா என்ன சொல்றது, நம்ம சுத்தமா இருக்கணும். இயேசு புத்தர் காந்தி மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம சாவுக்கு போனாலும் குடிச்சிட்டு தான் போறோம். போதை ஒழிப்பேன், மதுபானத்தை ஒழிப்பேன், போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு சொல்ற போதை மண்ணா விஜய், போதை மண்ணா விஜய். முதல்ல நம்ம போதை போடாம இருக்கணும். என்னது, நம்ம போதையை போட்டு சும்மா கப்புனா தடிக்கிற மாதிரி ஒரு ஓல்டு காஸ்ட் மாதிரி சரக்கு போட்டு மரியாதைக்குரிய நல்ல கண்ணு டெத்துக்கு போறது, ஊரே காரி தூப்பிச்சு ஆச்சா. அப்புறமா நான் நடுராத்திரி நைட்ல டிஜிபி ஆபீஸ்ல நான் போய் கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்லி டிஜிபி ஆபீஸ்ல சரக்க போட்டு போறது, பிளைட்ல டெல்லிக்கு போகும்போது விஸ்கி பாட்டிலோட மாட்டுறது, நம்மளே போதை பார்ட்டி, நம்மளே போதை மண். அதனால போதை ஒழிக்கிற பத்தி நம்ம பேசக்கூடாது. நான் சொல்றது திருப்பி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போகும்போது பாதுகாப்பு இல்லை, அது நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். அதை நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன். தூத்துக்குடியில அந்த சகோதரி இயற்கை உபாதை கழிப்பதற்கு போகும்பொழுது ஒரு காம கொடூரன் அவன் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தது உண்மையிலே எனக்கு மிகவும் மன வருத்தம். அதை நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன், யார் பேசினாலும். காவல்துறை எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு, ஏதோ 1-2 பொறுக்கி பசங்க தப்பு பண்றானுங்க, அந்த காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணா, அவனை 3 மணி நேரத்தில் அவனை பிடிச்சி அவன் சாகுற வரைக்கும் ஜெயிலில் இருக்க போறான். ஆனா தலைவர் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார், இனிமேல் பாலியல் பலாத்காரம் செய்தால், வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பெண்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டாலே தூக்கு தண்டனை சொல்லிட்டார். தூக்கு தண்டனை. அநேகமா அதுல நீ கூட வருவோன்னு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா பொண்டாட்டி விட்டு ஒரு தவறான பெண்ணோடு நீ ஒரு நடிகையோடு இல்லீகல் கனெக்ஷன் வச்சிருக்க, இல்லீகல் கனெக்ஷன் பொண்டாட்டி விட்ட, அது கோர்ட்டு போய்க்குது. என்னது, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றதும் இதுல வந்துடும். எதுல, இந்த பாலியல் பலாத்காரம் பண்றவனுக்கு தூக்கு தண்டனைன்றாங்க இல்ல, அநேகமா அதை கூட இதுல சேர்க்கணும். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றவன் என்ன அதுல சேர்க்கணும். திருட்டு பசங்க எல்லாம் பிஜேபி, அதிமுக, இவன் விஜய் எல்லாம் கூட்டணிங்க. அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யார் தெரியுமா? என்னடா இவன் குடியாத்துக்கு திருச்சா பேசுனா, நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல, நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு பிராமண பெண்ணை வைத்து அரசு செய்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு டெல்லியில போய் பேசுறது யார் தெரியுமா? அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ராஜ்யசபா என்னத்துக்கு அமிச்சாரு? அன்னைக்கு அங்க டெல்லி லாபிக்கு அமிச்சார். அதுக்காக செல்வி ஜெயலலிதாவும் திரிஷா ஒண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திரிஷா ஒரு பிராமண பெண். அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யார் தெரியுமா? யார் பேசுறது? அமித்ஷா கிட்ட போய் பேசுறது யாருன்னு கேட்டா திரிஷா என்ற ஒரு பிராமண பெண். இந்த ஷா அந்த ஷா கிட்ட போய் பேசிச்சு, இந்த திருச்சி ஷா அந்த அமித்ஷா கிட்ட பேசிச்சு. இந்த ஷாக்கும் அந்த ஷாக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் கேட்டா, அமித்ஷா பொண்ணு ஷா, அமித்ஷா பையன் ஜெய்ஷா. ஷாங்கெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்த்துப்பாரு, எல்லாம் ஒண்ணு சேர்த்துறாங்க. இவங்க கணக்கு என்ன ஒன்று சொல்லிட்டுங்களா சார் இந்த பதிவில்? நான் கொஞ்சம் மாத்தி பேசுறேன். இவங்க கணக்கு என்ன தெரியுமா? மத்திய அரசுடைய உளவுத்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த உளவுத்துறை இருக்குல்ல, அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களாம். என்ன கொடுத்துருக்காங்களாம் அப்படின்னு பிஜேபி காரன் சோசியல் மீடியாவில் கிளப்பிடுறான். என்னன்னு கேட்டா, விஜய் 15ல இருந்து 20 சீட் ஜெயிச்சிருவானோ. எப்படி 15ல இருந்து 20 சீட்டு விஜய் ஜெயிச்சிருவானோ. அதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு 100 சீட்டு 110 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா, விஜய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருந்தோம். விஜய் ஆதரவு கொடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆயிரதா, விஜய் டெப்டி சிஎம் ஆயிரதா. இவன் விஜய் தற்கூரிகளுக்கு, அந்த மடக்கூதிகளுக்கு ஒரு 4 மந்திரி பதவி கொடுத்துறதான். மீதி எடப்பாடி பழனிசாமி எடுத்துறதான். அதனால விஜய்க்கு போடுற வேட்பாளர் முக்கியமான தொகுதியில் டம்மி வேட்பாளர் போடுறதா. டேய், சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி இதுல அவங்களுடைய அரசியல்.
சின்ன பசங்க பள்ளிக்கூடம் லீவ் விட்டு லீவ் விட்டாங்கல்ல, எக்ஸாம் முடிஞ்சிச்சு, +2 எல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, இல்லை +2 10th 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எல்லாம் லீவ் விட்டுச்சு. கூட்டு பசங்க எல்லாம் தெருல ஆடி நிற்குதுங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணும், இந்த திருநாக்காடியில திருவிழா, இப்ப குடியாத்து கங்கைமன் கோயில் வருது, திருவிழா வருது. இப்ப மே மாசம் திருவிழா வரும். என்ன சொல்றது, 14ஆம் தேதி வருது வைகாசி திருவிழா. இப்பயே போட்டுருவாங்க எங்க கங்கைமன் கோயில் குடியாத்துல வந்துட்டு இந்த கடைகள்லாம் போட்டுருவாங்க. இந்த சொப்பெல்லாம் விற்பாங்க. சின்ன பசங்க விளையாடுற சொப்புங்கள்லாம் எடுத்து வந்து சின்ன சின்ன பசங்க, நான் அப்பா, நீ அம்மா, நீ சித்தப்பா, நீ பெரியப்பான்னு அந்த சொப்புல எல்லாம் பருப்பி முட்டாய் எல்லாம் போட்டு எல்லாம் அப்பா அம்மா விளையாட்டு எல்லாம் சாப்பிடுவாங்களாம். கடைசியில் அப்பா அம்மா சண்டை ஆயிடும் முறுக்கு சாப்பிடுறதுல. இந்த அம்மா வேற அப்பா தேடிக்குவாங்க, அந்த அப்பா இந்த அம்மா வேற அப்பா தேடிக்குவாங்க. அந்த மாதிரி இதுல அவங்க அரசியல். பிஜேபி, ஏடிஎம்கே, இந்த தற்குறி, இவன் 15 வந்துருவானா, ஏடிஎம்கே ஆதரிக்கானா, எடப்பாடி மூலம் கேட்டாரா, எப்பா சாமி. டேய் எழுதி வச்சுக்கோ, 200க்கும் மேற்பட்ட தொகுதி தளபதி ஜெயிப்பார். அவர் தான் முதலமைச்சர். அது தெரிஞ்ச விஷயம். உதயசூரியன், திமுக கூட்டணி. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய்க்கு இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டா, உன்னை பத்தி பேசினா நானும் பேசந்தே பேசுறேன். நான் விஜய்க்கு சொல்றேன், இத பார், இதே பேசந்தே பேசாத, எங்களுக்கு கண்டென்ட் வேணும்டா. இன்னைக்கு வச்சு சேர்த்து நீ தான் இருக்கிற. இப்ப எங்களுக்கு கண்டென்ட் வேணும். என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு கண்டென்ட் வேணும். தெருவில் போய் ஜிபேரி பேச இருந்தா, அந்த தெருவில் ரோடு போட்டேன், லைட் போட்டேன், காவா வெட்டினேன், ஏரி தூர்வாரினேன், காவா தூர்வாரினேன், சமுத்திர கூட கட்டி கொடுத்தேன், இதெல்லாம் பேசிடுவேன். அங்க மேல பாத்தீங்கன்னா ஐமாஸ் லைட் போட்டு கொடுத்துக்கிறோம், இதெல்லாம் கொடுத்துருவோம். இதெல்லாம் பேசி தெரு என்னென்ன பண்ணிடுறாங்க, எம்எல்ஏ என்ன பண்ணிடுறாங்க, திமுக ஆட்சியில் என்னென்ன சாதனை, எத்தனை கோடி நிதி ஒதுக்கணும்னு பேசிட்டு போயினேங்களா. நான் உட்காந்து சோசியல் மீடியால பேசுறேன், 10 பேர்கிட்ட பேசுறேன், 10 லட்சம் பேர்கிட்ட பேசுறேன். அதுக்கான கண்டென்ட் வேணும். புதுசா திட்டு, புதுசா திட்டு. நீ புதுசா திட்டினாதான் நான் ஒண்ணு நல்லா வச்சு செய்ய முடியும். அப்பதான் எனக்கு கண்டென்ட் கிடைக்கும், தெரியுமா? அதனால மடக்கூதி பிகில் என்னங்க, எங்க ஓட்டு மடக்கூதிக்கு போடும் கேளு, இல்ல விசில் பிகில் அடிக்கிற போயிட்டு பொறுக்கி பாய் தான். ரைட், ஓகே. இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைல இருந்து விஜய்க்கு சொல்றேன். இன்னைக்கு சென்னையில பெரம்பூர் பகுதியெல்லாம் பிரச்சாரம் பண்றேன், திடீர்னு பிரச்சாரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதனால உனக்கு எழுதி கொடுக்காம பார், உனக்கு எழுதி கொடுத்த சொல்லு, குடியாத்த குமரன் திட்டுறான். அதனால வித்தியாசமா திட்டங்கள போய் தானே பேச போற. எடப்பாடி கையில் அவர் சொல்லி கொடுப்பாரு, அவர் யார் நல்லா எழுதி, அவர் புதுசா கண்டுபிடிச்சிட்டா நாங்க போய் சொல்றோம். அதனால எங்களை புதுசா திட்டாதே, தெகிட்டி போகுது. புதுசா திட்டு. நான் உனக்கு புதுசா வெற்றி சேரேன். நாளை இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் உதய சூரியன், திமுக கூட்டணி சின்னம். ஆதரிப்பீர். வாழ்க தலைவர் தளபதி.